அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து யூடியூபர்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆதரவாளராக சீமான் தான் இருக்காரு அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டாக தான் ஒரு நிகழ்வு தற்போது நடந்திருக்கு. அது என்ன வீடியோவில் பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தற்போது தமிழ்நாட்டில் அதிகப்படியான ஆளுமை இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதனுடைய ஒரு வெளிப்பாடாகவே அனைத்து கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் நிறைய நிகழ்வுகளுக்கும் சீமான சிறப்பு விருந்தினராக அடிச்சிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய தொலைக்காட்சிகளையும் தாண்டி நிறைய சின்ன சின்ன யூடியூப் சேனலுக்கும் பார்த்தீங்கன்னா சீமான் சிறப்பு விருந்தினராக போயிட்டு இருக்காரு. இதற்கு முதல் முக்கிய காரணமே என்ன அப்படின்னா, அந்த யூடியூப் சேனலில் பணிபுரியக்கூடிய ஒரு சில நபர்கள் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளுடைய நெருங்கிய நண்பர்களாக இருக்க ஒரு காரணத்தினால தான் இப்படிதான் பார்த்தீங்கன்னா தற்போது சீமான் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்காரு. இங்க இருந்த அந்த நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் பாத்தீங்கன்னா சீமானை யாருக்குமே கொடுக்காத ஒரு வரவேற்பை கொடுத்து அழைச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் எவ்வளவோ சினிமா நட்சத்திரங்கள் தான் இருந்துட்டு இருக்காங்க, ஆனா ஒரு அரசியல்ல ஒரு உயர்ந்த நட்சத்திரமாக இருக்கக்கூடிய சீமான் அவர்களை வரவேற்கணும் அப்படின்னு இந்த பெண் சொல்லியிருந்தது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்த அனைவருமே ஒரு பெரிய ஆச்சரியத்துக்குள்ளாக இருக்கு. ஏன்னா ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதிக்கு கூட அரசியல் நட்சத்திரம் அப்படின்ற ஒரு அந்தஸ்து கொடுத்திருக்க மாட்டாங்க. இந்த வகையில இந்த பெண் கொடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா ட்விட்டர் முழுக்க உச்சக்கட்ட அரசியல் நட்சத்திரம் சீமான் அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக போட்டு நாம் தமிழ் கட்சியுடைய ஐடி பாத்தீங்கன்னா அதிக அளவுல ஷேர் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனாலேயே அரசியல் நட்சத்திரம் சீமான் அப்படின்ற ஒரு டைட்டில் அதிக அளவுல ஷேர் செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் இதற்கு முன்னதாக எவ்வளவோ அரசியல்வாதிகள் ரொம்ப பிரபலமாகவே இருந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா சீமானுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆளுமையும் ஆதரவும் யாருக்காக இருந்திருக்கா கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க எல்லோருமே ஏற்கனவே சினிமால ஒரு பெரிய நட்சத்திரமாகவோ அல்லது ஏதாவது கட்சியோட கூட்டணி வச்சோ அப்படி மட்டுமே தன்னுடைய கட்சியை வளர்த்திருப்பாங்க. ஒரு கட்சி தனித்து நின்று போராடி இவ்வளவு பெரிய அந்தஸ்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக இதற்கு சீமானவர்களுக்கு தான் அந்த பெருமை எல்லாமே போய் சேரும் அப்படின்றத நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளை சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு. ஏன்னா நிர்வாகிகள் ஒவ்வொரு இடத்துலையுமே தளர்ந்து போய் ஏதாவது கூட்டணி வச்சுக்கலாமா அப்படின்னு சீமானோட ஆலோசிக்கும் போது அவர் கோவப்படாம எதனால நம்ம கூட்டணி வைக்க கூடாது அப்படின்றதுக்கு ரொம்பவே பொறுமையாக விளக்கம் கொடுக்கறதா நிர்வாகிகளை இன்னமும் இழுத்து பிடிச்சி கட்சிக்குள்ள வச்சிருக்கு அப்படின்னு நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருமையாக சொல்லியிருக்காங்க. இவ்வளோ உழைப்பிற்கு கிடைத்திருக்கக்கூடிய பலன் தான் பார்த்தீங்கன்னா தற்போது நாம் தமிழர் கட்சி மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கு. இனிமே அண்ணன் சொல்ற விஷயங்களை எல்லாத்தையுமே நாங்கள் விடாம கேட்போம் அப்படின்னு நிர்வாகிகள் ஒவ்வொருவருமே பார்த்தீங்கன்னா சபதமே எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துல கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.